ஹலோ மேட்ஸ், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அதாவது ரேம். இந்த ரேம் என்றால் என்ன, நாங்கள் இந்த ரேமை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த ரேம் எப்படி ஒர்க் ஆகுது என்றதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இதுவும் ஒரு வகை மெமரி தான். ஆனால் நாங்கள் ரேம்மை ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மணி லாக்கரை நீங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸாக, அதாவது எஸ்எஸ்டியோ ஹெச்டிடியோ ஸ்டோரேஜ் டிவைஸாக வச்சுக்கோங்க. அந்த பர்சனை நீங்கள் ப்ரொசஸர், அதாவது பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க இந்த ப்ரொசஸருக்கு, அந்த பர்சனை நீங்கள் ப்ரொசஸராக வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை ரேமாக நினச்சிக்கோங்க. எதுக்கு அப்படி நான் சொல்கிறேன்னு பின்னால் சொல்கிறேன். இப்போ அந்த மணி லாக்கர்லேருந்து அந்த பர்சன் மணி எடுத்து டேபிளில் வச்சு தான் எண்ணுவார், ரைட்? அந்த மணின்றது தான் எங்களுடைய டேட்டா. அதாவது அந்த பர்சன் அந்த கேஷ் லாக்கர்லேருந்து மணி எடுப்பார், அவர் அந்த பர்சன் தான் அந்த ப்ரொசஸ். அந்த மணி எடுக்கிறது தான் அந்த ப்ரொசஸ். அந்த மணியை எடுத்து அந்த டேபிளில் வச்சு அவர் கவுண்ட் பண்ணுவார் அந்த மணியை, ரைட்? அவர் வைக்கிற இடம் எது? டேபிள். அந்த டேபிள் தான் ரேம். அவர் அந்த மணியை கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அவர் அந்த கேஷ் லாக்கரில் வச்சுடுவார். அந்த டேபிள் கொஞ்ச நேரத்துக்கு தான் யூஸ் ஆச்சு. அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த ரேமும் எங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இருக்கிற ப்ரொசஸ், அதாவது உங்களோட டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ப்ரொசஸிங் டைமுக்கு மட்டும் அந்த ரேம்மை யூஸ் பண்ணி ரேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு வகை மெமரி தான். ஆனால் இதை நாங்கள் volatile மெமரின்னு சொல்லுவோம். இந்த volatile என்னன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் சடன் ஃபெயிலியர் ஆனால், இப்போ நீங்கள் ஒரு ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கீங்க, டேட்டா இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த அட் அ டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரேமில் தான் சேவ் ஆகிக்கும். அதே டைமில் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் ஷட் டவுன் ஆனால், சடன் பவர் ஃபெயிலியர் ஆனால், நீங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒர்க் அப்படியே இல்லாமல் போயிடும். ஏனெண்டா அந்த ரேம்ன்றது ஜஸ்ட் அந்த டைமுக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சக்தி கொண்டது தான் இந்த ரேம். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டா நீங்கள் அட் அ டைம் ஒரு 5-6 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. மினிமைஸ் பண்ணி ஒரு 5-6 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ், அதாவது மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிக்கும். உங்களை ஃபோனை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எகெயின் வந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் செஞ்சுட்டு இருந்த அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருந்த அந்த அப்ளிகேஷன் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. அண்ட் இந்த ரேம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த ரேமில் பல வகை இருக்குது. அதாவது DDR, DDR1, DDR2. அதாவது இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் DDR5, அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி DDR5 ரேம். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த ரேம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் ஆப் ஸ்விட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது அட் அ டைம் ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்க் பண்ணுவீங்க. இந்த மல்டி டாஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகுது இந்த ரேம் தான். இப்போ முந்தி காலத்துல எல்லாம் 4GB ரேம், 6GB ரேம் தான் இருந்துச்சு. இப்போது 16GB, 32GB, அட்லீஸ்ட் 64GB வர போயிடுச்சு. அதாவது இப்போ ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 4GB, அதாவது 2GB 4GB ரேம்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர் அட்வான்ஸாக ஈக்கல. ஸோ சின்ன சாஃப்ட்வேர்ஸ், சின்ன அப்ளிகேஷன்ஸ்னால நாம் சிறிதளவு 2GB 4GB ரேமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படி அல்ல, ரொம்ப அட்வான்ஸாக, அதாவது பெரிய ஃபீச்சர்ஸ் கொண்ட அப்ளிகேஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுவதற்கு நம்மளுடைய ரேம் மிகவும் ஹெல்ப்பாக இருக்குது. எதுக்குன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை, அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தாக அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகணும்னா என்னுடைய ரேம் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கேற்ற அளவான சைஸ் ஈக்கணும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு எதை பார்ப்பீங்க? ப்ரொசஸர். அதாவது i3, i5, i7, i9 என்ற அந்த ப்ரொசஸர் ஜென்ரேஷன்ஸ் தான் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறது இந்த ரேமை தான். எத்தனை GB ரேம், 4GB, 8GB, 16GB ரேமா அந்த ரேமை தான் பார்ப்போம். எதுக்காக நாங்கள் இந்த ரேமை பார்க்குறோம்? எங்களுடைய ஒர்க்ஸ், அதாவது நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஆப்ரேஷன்ஸ், கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஆப்ரேஷன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கணும்.
எதுக்கு ஸ்மூத் ஆகும், எப்படி ஸ்மூத் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது சாஃப்ட்வேர்ஸ், பெரிய சாஃப்ட்வேர்ஸ், அட்வான்ஸான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி இந்த ரேமுக்கு தான் இருக்குது. அதனால தான் இந்த ரேம்மை நாங்கள் எத்தனை ஜிபி கூடிய வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய கம்ப்யூட்டர், லேப்டாப் ஸ்மூத்தாக ரன் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க 4GB 8GB ரேம் இருந்தால் கூட, அதாவது நீங்கள் பெரிய சாஃப்ட்வேர்ஸ் அட் அ டைம் ஒரு 5-6 சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் லெக்காக சான்ஸ் இருக்குது. எதுக்காகனா அந்த 5-6 சாஃப்ட்வேர்ஸும் பெரிய அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், அந்த எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் அட் அ டைம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த 8GB ரேமுக்கு சக்தி இல்லை. அதனால தான் சம்டைம் லெக் ஆகுது, பக் ஆகுது, ஸ்ட்ரக் ஆகுறது எல்லாம் இதுதான் ரீசன். அதாவது நீங்கள் வாங்கும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னா கூட இந்த ரேம், அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப் பண்ண அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஆஃப் 8GB ரேம் இருந்தால் நல்லது. மொபைல் ஃபோனாக இருந்தால் 6 to 8GB இந்த கேப்பில் ரேம் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. ரேம் நான் என்னென்னு விளங்கிக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக் சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.